Hello everyone. லாஸ்ட் வீடியோல நம்ம அஃபெக்ட் எஃபெக்ட் இந்த ரெண்டு வேர்டுக்கான டிஃபரன்ஸையும் அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலான்றதையும் பார்த்தோம். இன்னைக்கு டே 6 கிராமர் டிப். இன்னைக்கான வேர்ட்ஸ் ஃபியூவர் வர்சஸ் லெஸ். ஸோ ஃபியூவர் சொல்லும் போது அதோட மீனிங் என்னன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபியூவர் சொல்லுவோம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா எந்த விஷயத்த நம்ம கவுண்ட் பண்ண முடியுதோ அந்த விஷயத்துக்கு நம்ம ஃபியூவரை நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ்டு ஃபார் கவுண்டபிள் திங்ஸ். இது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணலாம்? There are fewer students in the class today. இன்னைக்கு கிளாஸ்ல ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க, ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். அதனால நம்ம ஃபியூவர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் லெஸ்ஸர் ஆர் லெஸ். இந்த வேர்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா திங்ஸ் தட் we cannot count. நம்மளால கவுண்ட் பண்ண முடியாததுக்கு நம்ம லெஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதோட எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம்? ஐ ஹாவ் லெஸ் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் மை எக்ஸாம்ஸ். எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு அப்படின்ற சொல்லும் போது நம்ம அதை கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம லெஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபியூவர் சொல்லும் போது தட் வி கேன் கவுண்ட் பண்றதுக்குலாம் நம்ம ஃபியூவர் யூஸ் பண்ணலாம். லெசன் சொல்லும் போது நம்மளால கவுண்ட் பண்ண முடியாதது இடத்துல நம்ம லெஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.